பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நேற்று மட்டும் நமது ஊரிலே 4 மரணங்கள், 2 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அழைப்பை ஏற்று இவ்வுலகத்தை விட்டு அல்லாஹ்வின் புறம் சென்று விட்டார்கள். இன்ன லில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன். நாம் இறைவனிடத்திலிருந்தே வந்தோம், மீண்டும் இறைவன் போலே திரும்பி செல்ல இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக அவனுடைய இறைமறையிலே கூறியிருக்கின்றான். குல்லு நப்சின் தாஇகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், வாலிபராக இருந்தாலும் வயோதிகராக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், உடல் சுகமோடு இருந்தாலும் உடல் சுகமில்லாமல் இருந்தாலும், என்றாவது ஒரு நாள் அவர்கள் மரணத்தை சுவைத்தே தீருவார்கள். நேற்று இறைவனிடம் சென்ற 4 பேரும் நமக்கு முன்னால் அல்லாஹ்வை சந்திக்க சென்று விட்டார்கள். நாம் எப்பொழுது செல்லப் போகிறோம் என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிவான். நேற்று இறந்த நால்வரில் எங்களின் பாசத்திற்குரிய உடன்பிரவா சகோதரர் அரே குலத்தார் அமானுல்லா கான் அவர்களுடைய தாயார் அரே குலத்தார் ஆயிஷா நாச்சியா அவர்களும், நமது ஊரிலே ஷாதுலியா தரிகாவினுடைய மூத்த இஹ்வான்களே ஒருவரான சிலிங்கி முகமது ஜியாவுதீன் அவர்களும் அடங்குவார்கள். சிலிங்கி ஜியாவுதீன் அவர்கள் மிகவும் பாசத்தோடு எல்லோரிடமும் பழகக்கூடிய பண்பாளர். ஷாதுலியா தரிகாவிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு உடல் சுகத்துடன் இருக்கும்போது எல்லா திக்ரு மஜ்லிஸிலும் கலந்து சிறப்பித்தவர்கள். யா அல்லாஹ் யா ரஹ்மானி, நேற்று இறந்தவர்களுடைய அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இவர்களுடைய கபர்களை ஒளியுள்ள கபராக, விசாலமான கபராக, மனமுள்ள கபராக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இவர்களின் கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக, ரௌலத்துல் ஜன்னாவாக ஆக்கி வைத்தருள்வாயாக. யா ரஹ்மானே, இவர்களை எல்லாம் சொர்க்கவாசிகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உனது ஹபீபாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் இவர்களுடைய குடும்பத்தார்களோடும் உயர்ந்த ஜன்னாவில் சொர்க்கத்தில் கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.